வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன நூல் பார்க்க போகிறோம்னா களவழி 40 அப்படின்ற நூலை பார்க்க போகிறோம். இது 17 மேல் கணக்கா 17 கீழ்கணக்கான்னு கேட்டாங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். 17 மேல் கணக்கு அப்படின்னா நம்ம அதை லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் இருந்தால் களவழி 40. களத்தை வந்து ஏற்களம் போர்க்களம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நெல் முதலானவற்றை அடித்து தோற்றும் களத்தை பாடுவது ஏற்களம் சொல்லுவாங்க. பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் சொல்லுவாங்க. அப்போ களவழி 40 ஏற்களத்தை பற்றி பாடுதா இல்லை போர்க்களத்தை பற்றி பாடுதான்னு கேட்டாங்கன்னா போர்க்களத்தை பற்றி பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது களவழி 40 பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பொய்கையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பொய்கையார் இந்த நூலை வந்து பாடுறாருன்னா, எந்த ஒரு பிளேஸில் வந்து சண்டை நடக்கும், யார் யாருக்கானா சோழன் கோச்செங்கனானுக்கும் சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும். ஒரு சோழன் ஒரு சேரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எந்த பிளேஸ் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கழுக்கமலத்தில் வந்து அந்த பிளேஸில் சோழன் கோச்செங்கனானுக்கும் சேரன் கணைக்கால் இரும்போரையை வென்று சிறையில் இட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? கழுக்கமலம்ன்ற பிளேஸில் வந்து போர் நடக்குது. யார் யாருக்குன்னா சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொரை வென்று சிறையில் இட்டதால். அப்போ இதில் யாரை வின் பண்ணுறான்? சோழன் தான் வின் பண்ணுறான்றதை ஞாபகம் வச்சுங்க. சோழன் கோச்செங்கனான் தான் சேரன் கணைக்கால் இரும்பொரையை வந்து வின் பண்ணி அவனை வந்து ஜெயிலில் போட்டதுனால அவனை மீட்கிறதுக்காக பொய்கையார் பாடினது தான் இந்த களவழி 40 அப்படின்னு சொல்கிறாங்க. யானைப்போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கியவை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலே காரணம் என்பர். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. பரணி என்ற சிற்றிலக்கியவை தோற்றம் பெறுவதற்கு எந்த நூல் காரணம் கேட்டாங்கன்னா களவழி 40 அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு பழங்கிறுதியிலும் என்ன பண்ணுவாங்க? அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு. கொஸ்டினில் அட்டக்களத்து என முடிவது எந்த நூலின் சிறப்புன்னு கேட்டாங்கன்னா களவழி 40 அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.